நிஷாக்கு வேற கல்யாண வயசு வந்துடுச்சு. இப்போ வேற ஜோசியர் வேற சொல்லிட்டு போயிருக்கிறாரு, நிஷாக்கு இன்னும் 1 மாதத்துக்குள்ளே கல்யாணம் ஆகலைன்னா வாழ்க்கையில் கல்யாணமே நடக்காதாமா. அதனால் சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாட பண்ண வேண்டியது தான். அதுக்கு எப்பயோ சம்மந்தம் பண்ணி வச்ச மாதிரியே கார்த்திக்கூடையே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அது ஆல்ரெடி தெரியும். இப்போ 2 பேர்த்துக்கிட்டே கேட்க வேண்டியது தான். நிஷா கிட்டேயும் அப்புறம் கார்த்திக்கிட்டேயும் கேட்கணும். அதான் ஃபஸ்ட்டு நிஷா கிட்ட போய் சொல்லிடலாம். நிஷா நிஷா சொல்லுக்கா, என்னாச்சு? நான் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். சரி ரீல்ஸ்லாம் அப்புறமேட்டு பாரு, ஃபோன் ஆஃப் பண்ணி வை ஒரு 5 நிமிஷம். சரிக்கா, ஆஃப் பண்ணிட்டேன். சொல்லுக்கா. அதுவா, ஜோசியர் வந்துட்டு போனார் வீட்டுக்கு. இன்னும் உனக்கு 1 மாதத்துக்குள்ளே கல்யாணம் ஆகலைன்னா வாழ்க்கையில் உனக்கு கல்யாணமே ஆகாதாமா. ஜோசியர் வேறு சொல்லிட்டு போனார். எனக்கு பயமாக இருக்குது. நம்ம எப்போ பேசி வச்ச மாதிரி கார்த்திக்கூடையே கல்யாணம் பண்ணிக்கலாமா? நீ தாம்மா முடிவு எடுக்கணும். நீ சொல்கிறது தான் முடிவு. அதனால தாம்மா நீ சொல்கிறது தாம்மா முடிவே. ஐயோ, 1 மாதத்துக்குள்ளே கல்யாணம் நடக்கலைன்னா வாழ்க்கையில் கல்யாணமே நடக்காதா? சரி, அப்போனா நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். சரி அக்கா, நான் சம்மதிக்கிறேன். சரி நிஷா, நான் கார்த்திக்கிட்டேயும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன், சரியா? சரி அக்கா, நான் சம்மதிக்கிறேன். கார்த்திக்கிட்ட போய் கேட்டுட்டு வாக்கா. சரி நிஷா, நான் போய் கார்த்திக்கிட்ட போய் கேட்டுட்டு வரேன். சரி, நான் போய் கார்த்திக்கிட்டேயும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன். சரிக்கா. கார்த்தி சொல்லுக்கா. இப்போ நிஷா இருக்கிறாள்ல? ஆமாம், நிஷா இருக்கிறா. அவளுக்கு இப்போ என்ன, உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கிறா, குத்துக்கலாட்டம். அது ஒன்றும் இல்லை. ஜோசியர் சொன்னார், நிஷாக்கு இன்னும் 1 மாதத்தில் கல்யாணம் ஆகலைன்னா வாழ்க்கையில் கல்யாணமே நடக்காதாங்க. அதனால் முன்னாடியே உன் கூட தானே பேசி வச்சுருந்தோம் நிஷா காலேஜ் படிக்கும் போதே. அதனால் அவளுக்கு சம்மதிச்சிட்டா. நீ தான் சம்மதிக்கும் கார்த்திக். இதில் என்ன இருக்குது? நான் சம்மதிக்கிறப்பா. சரி கார்த்திக், நீ சம்மதிக்க மாட்டியான்னு நானே உள்ளுக்குள்ள டப்புன்னு மனசுக்குள்ளே அடிச்சிட்டு இருந்துச்சுப்பா. இதெல்லாம் எனக்கா பெருசுபடுத்தி பேசிகிட்டு இருக்கிற? ஒன்றும் இல்லை, நான்லாம் எப்பயோ அனுபவிச்சிட்டேன். ஆமாம் நிஷா, உங்களோட அப்பா அம்மாவுக்கும் அப்புறம் என்னோடய அப்பா அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க அக்கா. சரி கார்த்திக், நான் ஃபோன் பண்ணி எங்கள் அப்பா அம்மாவுக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் சொல்லிடுறேன். ரோசலினாக்கும் சொல்லிடுறேன்டா. ரோசலினா அக்காவுக்கு மறக்காமல் சொல்லிடுங்க. அவங்கள பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. சேனல் அவங்க வந்தே ரொம்ப மாதங்கள் ஆச்சு. ஆமாடா, கல்யாணத்தப்போ பார்த்தது. இன்னும் ரோசலினாவை பார்க்கவே இல்லை. அதனால் அவளையும் ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன். சரி, நான் என்னோடய ஃபோன் எடுத்து எங்கள் அப்பா அம்மா ரோசலினா, உங்கள் அப்பா அம்மா கார்த்தி, உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுறேன், சரியா? எப்பாடா, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஆமாம் அக்கா, அப்போ நிஷாக்கு புடவை, அப்புறம் எனக்கு வேஷ்டி சட்டை கோட்டு, அப்புறம் ரிங், அப்புறம் என்கேஜ்மெண்ட்டுக்கு மோதிரம், அப்புறம் நிஷாக்கு அப்புறம் ஜுவல்லரிஸு, அப்புறம் தாலி, அப்புறம் கல்யாண மண்டபம், அப்புறம் பழம் பூ தட்டு, எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறது? அதான் 1 மாதத்துக்குள்ளே இது எல்லாமே பண்ண முடியாதுக்கா, நிஜமாலுமே சொல்கிறேன் நான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, தாலி இப்போயே செஞ்சு கொடுத்துடலாம். தாலி சொன்னால் உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க நம்ம தங்க கடைக்காரரு. அப்புறமேட்டு துணிலாம் ஆல்ரெடி நான் இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சு தான் நான் ஆல்ரெடி எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன். கோட்டு வேஷ்டி சட்டை உனக்கு ஆல்ரெடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பூ தட்டு பழம்லாம்
உடனே போய் வாங்கிட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் மண்டபம் நம்ம ரோசலினா கல்யாணம் பண்ணோம்ல அதே மண்டபம் தான். நம்மளே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிட வேண்டியது தான். மண்டபத்துக்கும் அவங்க காசும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சவங்க. எத்தனை கல்யாணம் வேணாலும் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்பாங்க. அதனால் பாதி செலவு மிச்சம். அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நானே எல்லாமே பார்த்துக்கிறேன். நானும் உங்கள் அண்ணனும் பார்த்துக்குறோம். எல்லாமே எங்களோட பொறுப்பு. நீங்கள் யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். அப்புறம் நிஷாக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் வேணும். அது மட்டும் ஸ்வேதா நல்லா மேக்கப் போடுவாளாம். இல்லைன்னா அவளோட ஃப்ரெண்டோ யாரோ மேக்கப் சூப்பராக போடுவாங்களா? இரு நான் போய் அவளுக்கு கேட்டே. ஃப்ரெண்டு ரொம்ப அழகாக மேக்கப் போடுவாங்களாம்மா அவங்க ஃப்ரெண்டு. அவகிட்ட நான் கேட்டுட்டு வந்துடுறேன். ஏன் நிஷா உன்னோட கல்யாணத்துக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் வேணும்ல? அது உன்னோட ஃப்ரெண்டு சர்க்கிளில் யாராச்சும் மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்களா? இருக்காங்களே, நம்மளுடைய தியா இருக்கிறாள. தியா மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே, அவங்கக்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்குல்லக்கா. ஆமாம், தியா தானே ஆர்டிஸ்ட்டு, மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. அவளே வந்து எல்லாமே பார்த்துக்கிட்டோம். டேய் கார்த்தி, அவகிட்டே கேட்டுட்டேன்டா. நிஷாவோட ஃப்ரெண்டு தியா மேக்கப் ஆர்டிஸ்ட் தானா, அவளே எல்லாமே பார்த்துப்பா. ஓ, நிஷாவோட ஃப்ரெண்டே நிஷாக்கு மேக்கப் ஆர்டிஸ்டாக வரால. அப்போ கொஞ்சம் காசும் மிச்சம். ஆமாம். சரி, மேக்கப் ஆர்டிஸ்ட்டு தியாவையே வர சொல்லிடு சரியா? நான் ரோசலினா அப்புறம் என்னோட அப்பா அம்மா, நிஷாவோட அப்பா அம்மா, அப்புறமேட்டு கார்த்தியோட அப்பா அம்மா எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி பேசிட்டு வந்துடுறேன் சரியா? அப்புறம் ஸ்வேதா அக்காவுக்கு அக்கம் பக்கம் எல்லாத்துக்கும் சொல்லிடலாம் சரியா? சரி அக்கா, நீ ஃபோன் பண்ணி சொல்லிடு. சரி அக்கா, நீ போய் ஃபோனில் போய் சொல்லிட்டு வந்துடு. ரொம்ப சூப்பர்ரா. சரி, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். எங்கே அந்த ஃபோனு நம்பரை டைப் பண்ணு. ஃபஸ்ட்டு நம்ம அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலாம். ஹலோ அம்மா, சொல்லுமா ஷீலா. என்னம்மா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அங்கே நிஷாலாம் நல்லா இருக்காளாம்மா? அவெல்லாம் நல்லா இருக்காம்மா, நானும் நல்லா இருக்கிறேன். என்னோட பேத்திங்களாம் எப்படி இருக்கிறாங்க? ஸ்ரீநிதி, சாய்சராலாம் எப்படி இருக்கிறாளுங்க? அவங்க மே மாதம் லீவ் விட்டதுலேருந்து ஒரே ராவடி, தெருவுலையே கிடக்குறாங்க. சரி, அவங்க நல்லா இந்த வயசில் ஓடி ஆடி விளையாண்டாதானே நல்லா உடம்பெல்லாம் நல்லா இருக்கும். நீலாம் போய் தடுக்காத சரியா? எதுக்குடி கால் பண்ண, அதை ஃபஸ்ட்டு சொல்லு. அதுவாம்மா, இப்போ நிஷாக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதுவும் நம்ம கார்த்தி கூட தான். என்னது கல்யாணமா? ஒரு வார்த்தை கூட எனக்கு சொல்லலை. நீலே என்ன முடிவு பண்ணிக்கிறதா? நான் பெரியவங்க, நாங்கள் எதுக்கு இருக்கிறோம்? அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமா. இப்போதாம்மா 2 பேர்த்துக்கிட்டே பேசினேன். 2 பேர்த்துக்கும் சம்மதம் தானாம்மா. அதனால தான். அம்மா, நீ எதுவுமே பண்ண வேணாம்மா, எல்லாமே நாங்களே பார்த்துக்குறோம். ஏன்னா எல்லாமே ரெடியாக இருக்குது. இன்னும் 3 நாளில் கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்புறம் ஐயர்கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கும் அப்புறம் ரிசப்ஷனு அப்புறம் என்கேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் குறி பார்த்தா போதுமா, அவ்வளோதான். இன்னும் 3 நாளில் கல்யாணத்தை முடிச்சிடலாமா. நீ எதுவுமே செலவே பண்ண வேண்டாம், எல்லாமே நாங்களே பார்த்துக்குறோம். ஏன் சந்தோஷம். நிஷா கல்யாணம் ஆகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல வேலை, அவளுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு. இப்போ அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆக போகுது. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். சரி, உங்கள் அப்பாங்கிட்டேயும் சொல்லிடுறேன் சரியா? வெய்ய. சரிம்மா, வச்சிட்றேன். சரி, அடுத்தது காசி அப்பா அம்மாக்கு கால் பண்ணிடலாம். சரி, நம்பரை டைப் பண்ணியாச்சு. 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஃபோன் பண்ணு. ஹலோ, சொல்லுமா ஷீலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் அத்தை. நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்னம்மா, என்னெல்லாம் மறந்தே போயிருப்பேன். அப்படிலாம் இல்லை அத்தை, உங்களெல்லாம் நான் மறக்கவே இல்லை. சரி, ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் ஃபோன் பண்ணியிருப்பேன். என்ன விஷயம்? அதுவாம்மா, கார்த்திலாம் நல்லா இருக்கானா? அவெல்லாம் சூப்பராக இருக்காம்மா. அவன் பாட்டிக்கு ஜாலியாக இருக்கிறான்.
ஓ சரி சரி. அதுவாம்மா, நிஷாக்கு ஒரு மாசத்துல கல்யாணம் ஆகலைன்னா அவளுக்கு வாழ்க்கையில் கல்யாணமே நடக்காதாம்மா. ஐயோ இப்போ என்ன ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? கல்யாணம் பேசி முடிச்சிடலாமா நிஷாக்கும் கார்த்திக்கும்? அட அம்மா, அதாம்மா நானே சொல்ல வந்தேன். எங்கள் 2 பேத்துக்கும் சம்மதமாம்மா. அதனால் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடலாம். சரி சரி, நான் இங்கேருந்து எவ்வளோ காசு அனுப்பிட்டோம்? அதெல்லாம் ஒன்றும் அனுப்ப வேண்டாமா. எல்லா செலவும் நாங்களே பார்த்துக்குறோம். நானே என்னோடய வீட்டுக்காரரு எல்லாமே பார்த்துக்குறோம். ஏன்னா எல்லா செலவும் ரொம்ப கம்மி. அதனால் நாங்களே எல்லாமே பார்த்துக்குறோம். சரியா? நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாமா. நீங்கள் கல்யாணத்துக்கு வந்து பார்த்தா மட்டும் போதும். ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரிங்க அத்தை, நான் வச்சிட்றேன். சரிம்மா வச்சுடு. எப்பா எல்லாமே வச்சாச்சு. எப்போ கல்யாணமும் நடக்க போகுது. எப்போ நம்மளுடைய வீட்டில் ஒரு விசேஷம் நடக்க போகுது. என்ன காய்ஸ், மறக்காமல் நிஷாவோட கல்யாணத்துக்கும் என்கேஜ்மெண்ட்டுக்கும் ரிசப்ஷனுக்கும் எல்லோரும் வந்துடுங்க. சரியா? ஓ பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க.